வந்து 207 அரசு பள்ளிகளை வந்து கவர்மெண்ட் வந்து மூடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரவு போய்கிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது அரசு பள்ளிகளை நீங்க கவனிக்கலன்னு சொல்றீங்க. இப்போ டாஸ்மார்க் இதோட அவசியம் வந்து தேவையாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. டாஸ்மாக்கு ஆலோசனை பண்ண வேண்டிய அவசியம் தேவையில்லை. திமுக அரசு நம்பி இருக்கிறது டாஸ்மாக் வருமானத்தை அப்படிங்கிறது நம்ம நீண்ட காலமாக பேசிக்கிட்டு தான் வரோம். இவங்களுக்கு வந்து அரசு பள்ளியை பற்றியோ இல்லை மாணவர்களை பற்றியோ இல்லை மக்களை பற்றியோலாம் திமுக அரசு கவலை இல்லை. அரசு பள்ளி இப்போ இன்னொரு விஷயம், தனியார் மையத்தை திமுக ஊக்குவிக்குது அப்படிங்கிற ஒரு பேச்சும் அடிபட்டுட்டு தான் இருக்குது. அதற்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது. ஏன்னா இன்னைக்கு போதிய ஒரு அடிப்படை கட்டமைப்பை மேம்படுத்துறதுக்கு திமுக அரசு எதுவும் செய்யல. ஆனால் அரசு பள்ளியை சிதைகிறதை இவங்க வேடிக்கை பார்க்குறாங்க. அப்படின்னா அரசு பள்ளியை பின்னோக்கி நகர்த்ததே திமுக தான். ஏன்னா அங்கே இன்டர்நெட் வசதி ஏற்படுத்துவாங்க, ஸ்மார்ட் வகுப்பறைகள் அப்படி இப்படிம்பாங்க. ஆனால் அதெல்லாம் முறையாக செயல்படுத்த மாட்டாங்க. காலை உணவு திட்டமாங்க, அது வந்து மாணவர்களுக்கு வந்து முழுமையாக போய் சேராது, தரமற்ற உணவாக போடுவாங்க. இதெல்லாம் விளம்பரத்திற்காக இவங்க புதுசாக திட்டங்களை நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம் சொல்லுவாங்க. ஆனால் அதனால் எந்த அளவுக்கு அரசு பள்ளி மேம்பட்டுருக்கு, மாணவர்கள் பயன்பெற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பூஜ்ஜியமாக தான் இருக்கும். அதுதான் திமுக அரசோட செயல்பாடாக இருக்குது. அதே நேரத்தில் இப்போ தூய்மை பணியாளர்கள் கதை ஒன்று இருக்குது. என்னென்னா இப்போ சென்னையில் வந்து ஏற்கனவே தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணியிருந்தாங்க, தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காண்டி போராட்டம் பண்ணியிருந்தாங்க. இப்போ தூய்மை பணியாளர்கள் மேலேயே ஒரு மோசடி கணக்கு போய்கிட்டு இருக்கு, தெரியுங்களானே? ஆமாம், இந்த தூய்மை பணியாளர்கள் பேரில் வந்து வேலைக்கு வந்ததாக கணக்கு காட்டி கோடிக்கணக்கான ரூபாய் மோசடி செய்கிறதா வந்து செய்திகள்லாம் வந்துச்சு. இப்போ தூய்மை பணியாளர்கள் வந்து அவங்களோட வாழ்வாதாரத்துக்காக அரசுக்கு எதிராக போராடிட்டு இருக்காங்க. ஆனால் அரசு வந்து அதெல்லாம் எதையும் கண்டுக்காது. அவங்க கேட்கறது என்ன இயல்பான கோரிக்கை, எங்களுக்கு வந்து பணி நிரந்தரம் வேணும், தனியார் மையத்துக்கு வந்து எங்களை தள்ளாதீங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. இது வந்து ஒரு பேசிக்கான அவங்களோட வாழ்வாதார பிரச்சனைக்காக அவங்க போராடுறாங்க. ஆனால் பாரு, அரசு அது கூட வந்து ஒரு செவி கொடுத்து கேட்கல. நைட்டாக அவங்கள கைது பண்ணிட்டு போய் வெவ்வேறு இடத்துல அடைக்கிறாங்க, சித்திரவதை தான் பண்ணுறாங்க. இங்கே தூய்மை பணியாளர்களோட பங்கு சமுதாயத்தில் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரியும். வெயில் அடித்தாலும் சரி, மழை பெஞ்சாலும் சரி, எல்லா இடத்துலையும் முதல்ல நிற்கிற ஆள் தூய்மை பணியாளர்கள் தான். அப்படி இருக்கும்போது இப்போ டாஸ்மாகில் ஆலோசனை பண்ணுறாங்க அப்படின்லாம் பேசணும். இந்த மாதிரியான தூய்மை பணியாளர்கள் விவகாரத்தெல்லாம் அரசு வந்து ஒரு ஆலோசனை பண்ணாது. தூய்மை பணியாளர் பிரச்சனையை வந்து நம்ம எப்படி சரி செய்யலாம், அவங்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்கலாம் அப்படின்லாம் ஆலோசனை பண்ணாது. டாஸ்மாக்கு ஆலோசனை பண்ணுவாங்க. அதாவது இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, தேவையான அடிப்படையான விஷயங்களுக்கு வந்து திமுக எப்பயுமே செவி கொடுத்து கேட்காது. அவங்களுக்கு எங்கே வருமானம் வருது, நம்ம எங்கே காசு அடிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தில் தான் இவங்க வந்து கவனமாக இருப்பாங்க. இதே இந்த அம்பத்தூர் மண்டலத்தில் கூட இப்போ 1000 பேர் வேலை செய்கிறாங்க, 1400 பேர் கணக்காட்டி கொள்ளடிக்கிறாங்க அப்படின்றாங்க. இதுக்கு அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது? எதையும் எடுக்காது. காலப்போக்கில் வந்து இது அப்படியே கரைஞ்சி போயிடும், மக்கள் மறந்துடுவாங்க அப்படின்ட்டு வந்து அரசு வந்து இதில் வந்து எந்த கவனத்தையும் எடுக்காது. இதில் அரசு அதிகாரிகளோட துணை இல்லாமல் இது நடக்கும். இன்னொரு விஷயத்தை நம்ம யோசிக்கணும், இல்லை அதிகாரிகள் துணை இல்லாமல் இது நடக்கும். இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, முழுக்க இந்த திராவிட மாடல் அதிகாரிகள் எல்லாமே ஆட்சியாளர்ல இருந்து அதிகாரிகள் வரையும் அவங்களோட நோக்கம் முழுக்க கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன்.